வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு ஒரு ஒரு பொதுவான ஒரு வீடியோ ஒன்று தான் கதைக்க போகிறேன். அதிலேயும் என்னை சார்ந்து அர்ஜுன் அண்ணா சார்ந்து எனக்கு ஒரு வெளிநாட்டில் இருந்து ஃபோன் பண்ணி கேட்டு என் மகளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு புத்தோவாய்க்கு ஒரு ஆன்டி ஒரு ஆள் அனுப்பி விட்டவா, அது சம்மந்தமாகவும் கதைக்கணும். அடுத்த நாம் ஒரு நீண்ட நாளாக ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று இருந்தது. இன்றைக்கு அது நிறைவேறிட்டுது. அதையும் சொல்லணும் உங்களுக்கு. வாங்க, முதலாவது என் ஆட்சி என்னன்றதை சொல்கிறேன். நான் ஒவ்வொரு ஞாயிறு முதல் லீவ் எடுப்பேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா லீவ் எடுக்கிறேன். வேலை என்ன ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு இந்த சூழ்நிலைகளை கருதி இந்த ஞாயிறு லீவ் எடுத்து நிம்மதியாக ஒரு நித்திரை கொண்டிருந்தேன். இந்த நித்திரையால் ஒழும்பி முகங்காளி போட்டுருந்து கதைக்கிறேன். என் குரல்லே விளங்கும். என்ன காரணம்னு சொன்னால், கனனால எனக்கு அந்த ஒரு டென்ஷனாகவே இருந்தது, ஒரு ப்ரெஷர் மாதிரியே இருந்தது. இந்த ஒரு லீவ் இல்லாதது. இன்றைக்கு பொஸ்ஸும் ஒரு சப்போர்ட் பண்ணி சொன்னார், இன்றைக்கு மாதிரி லீவ் எடுங்கோண்டு. அப்போ லீவ் எடுத்துட்டு முதலாவது காலம் ஒழும்பி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் மண்டை போட்டுட்டு இப்போ ஒழும்பி இருந்த ஒரு வீடியோ ஒன்று போடுவோம்ண்டு, உங்களோட ஒரு சில கதைகள் கதைப்போம்ண்டா. அப்போ எங்கள் நித்திரையால் ஒழும்பிட்டு பார்த்தேன், ஃபோனை இருக்கா தட்டி பார்த்தேன். அர்ஜுன் அண்ணா வீடியோ வந்தது. அது எப்படி என்று சொன்னால், என் ஃபோனுக்கு கூட அண்ணா வீடியோக்கள் வரும். சரியா, அது கூட நான் பார்க்குற வழியாக கூட வரும். அப்போ இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் ஒரு ஷார்ட் ஆவுண்டு வந்தது. என்னடா பாண்டி போட்டு பார்த்தா சும்மா உண்மையிலேயே ஒரு மனசை ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு விஷயங்களை காய்ச்சிருந்தேன். அந்த அரசியலுக்கு வந்தது தப்பாடா, அரசியல் மக்களுக்கு நல்ல அரசியல் செய்யணுமென்று வந்தது தப்பாடா, இந்த ஒரு சில விஷயங்களை கதைச்சிருந்தேன். ஒரு வீடியோ ஒன்று போடுறோம், பார்த்துட்டு வாங்க. ஏன் அரசியலுக்கு ஒருத்தன் வர வேணும்? உழைக்கிறது. நான் நல்லா உழைச்சு கொண்டு சொந்தமா வெசல் வேண்டி ஓடிக்கொண்டு தெரிஞ்ச ஒருத்தன் ஏன் அரசியலுக்கு ஒருத்தன் வர வேணும்? ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு. இங்க பேரை அடுத்திருக்கிறேன் நான். மலைய மக்கள் ஒரு பக்கத்தால, சிறிதண்ட ஆக்கள் ஒரு பக்கத்தால கதையை வெட்டி அடிச்சிருக்காங்க, அங்கிருந்து குளர்றாங்க. முஸ்லீம் மக்கள்ல ஒரு சில சனம் நான் முஸ்லீம் மக்களுக்கு எதிரானவன் சொன்னேன், அங்கிருந்து குளறுது. இப்ப நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் அரசியல்ல வாரையில. ஆரண்டே தெரியாத ஒருத்தவன் அரசியலுக்கு வந்தா அது பேரும் புகழுக்கு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரலாம். அப்படின்னா சாவச்சேரியில் இருக்கிறதுக்கு முன்னமே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்களே என்ன எல்லாருக்குமே தெரியும், அர்ச்சுனாண்டா இப்படித்தான், அது அர்ச்சுனா என்கிற ஒரு பிராண்ட் அதை எப்பவே கிரியேட் பண்ணப்படும். இன்றைக்கு நேற்றுக்குல 2022 ஆண்டு, நான் 2021 ஆண்டு பேராதன 2018 அதுக்கு முதல்ல சொல்றேன்டா, 2016 ஆண்டு கழுபோல வைத்தியசாலையில் இருக்கீங்கள அவன் அப்படித்தான் என்கிற ஒரு பிராண்ட் ஒன்று இப்பவே உருவாயிட்டு. என்னோட படிச்சவங்களும் தெரியும், அவன் கோவம் அந்த கத்துவான், தலைகளா போட்டு குத்துவான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்றது சமூகத்துக்கு எப்பவோ தெரியும். எனக்கு எதிராக இந்த ஒரு வழக்கும் இருந்ததில்லை. நான் யாரை கற்பழிக்கவும் இல்லை, யார்கிட்ட காசையும் எடுக்கவும் இல்லை, ஊழல் செய்யவும் இல்லை இந்த வரைக்கும். திருப்பியல் நினைக்கிறேன். அவர் உண்மையிலேயே ஒரு மனசு ஒரு மனம் ஒரு மனசு ஒரு கலங்குற மாதிரி காய்ச்சிருந்தார். என்னென்னு சொன்னால், அது நிறைய உறவுகள் பார்த்துருப்பியல். ஆனால் அதுக்கு நான் ஒரு சின்ன கருத்து அண்ணாவுக்கு சொல்லணும். ஏண்டா அண்ணா அப்படி சிந்திக்கக்கூடாது. ஏண்டா அண்ணா சொல்கிற சரி, இந்த ஹாஸ்பிட்டலில் அண்ணா டாக்டராக இருந்து வேலைகள் செய்தோன்று கேட்கல, அண்ணாவுக்கு இவ்வளவுத்துக்கு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்காது. மாதம் சம்பளம் எடுக்கிறோம், புறம்பாரம், அது அவற்றை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக தான் அவர் அதை சிந்திச்சிருப்பார். ஆனால் இந்த அரசியல் ஒன்றுக்குள்ளே வந்தோடனே மக்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை சிந்திக்கக்குள்ள உண்மையிலே அவருக்கு ஒரு ஒரு எதிரிகள் கூட என்று தான் சொல்லணும். சொன்னால் ஒரு மனுஷன் கை சுத்தமாக இருந்தாலே அவனை எதிர்க்கிற கும்பல் கூடிடும். என்று சொன்னால் சில உண்மைகளை நல்ல விஷயங்களை இந்த கதைக்குள்ள இவ்வளவு காலம் பேக்காட்டி அரசியல் செய்தவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இவன் ஆடுறா, இவன் இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போ எங்களோட அரசியலை குழப்பி அடிக்கிறான்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று வரும். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் நான் மனம் நோக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தது. அது நான் அப்போவே சொன்னேன், அண்ணா அது உங்களுக்கு நான் ஒரு கழிஞ்சு தண்டி நினச்சி கொண்டு இருங்கண்ணாண்டு. அப்புறம் இன்றைக்கு அந்த அது சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு இதாக சொல்லி இருந்தது. ஆனால் அப்படி பார்க்குறேன் இல்லைன்னா, மக்கள் விஷயம்ட்டு நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னால் நிறைய தேவையில்லாத என்னென்னு சொல்கிறது, இந்த சாக்கடை அரசியலில் இருக்கிறவங்க நிறைய மனத்தை கொண்டுருவாங்க. அதெல்லாதே நாங்கள் நூக்க பொத்தி கொண்டு அதுக்குள்ளால் போய் அங்கால அடுத்த கட்டம் போவேக்குள்ளே தான் மக்களுக்கு ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கையை காட்ட முடியும். சரியா? அதால் இது இல்லை. சில மக்களும் திடீரென்று அந்த ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறபடியாக நீங்கள் செய்கிற சில விஷயம்
அவைகளுக்கு விளங்கையில் அது நிறைய பேருக்கு விளங்கும். இப்போ நானே கனகாலத்துக்கு பிறகு தான் உங்களோட செயல்பாடே நான் புரிஞ்சு கொண்டேன். பார்த்து 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 நானே கனகாலத்துக்கு பிறகு தான் நான் அதை புரிஞ்சு கொண்டேன். அது மாதிரி நிறைய பேர்கிட்ட அந்த மாற்றங்கள் வரும். அதை பற்றி யோசிக்காதேங்க. அடுத்த விஷயம் வந்து இந்த இந்த உங்களுக்கு வந்து வார அடுத்த மீட்டிங்குக்கு நீங்கள் கிளிநொச்சி வரையக்குள்ள பெனர் எல்லாம் அடிக்கணுமா மக்கள்? எதுக்கு? சந்தோஷமாக வரவேற்க இல்லை, உங்களுக்கு எதிராக பெனர் எல்லாம் அடிக்கணுமா. அதோடு சேர்த்து ஆக்களையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணினோமா. உங்களுக்கு அதை காதில் போட்டு விடணும்னு நினச்சேன் நான். அதையும் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும். என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் கணக்கு பேர் கிளிநொச்சியில் இருக்கணும். அவைகளுக்கு தெரியணும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த மக்களே பிறகு ஒரு அலர்ட் பண்ணுவேன். சரியா? அதுக்காகவும் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு தான் நல்லது செய்யணும், அதுவும் நல்லவனாக இருந்து செய்யணும்ன்ற ஒரு தான் வேறு இவ்வளவுத்துக்கெல்லாம் பிளான் பண்ணுது. ஓகே, அதில் அடிச்சு நொறுக்குவோம். மற்றது அந்த பொருள் இருக்கா துடைச்சி வையுங்கோ. சில வேளை தற்காப்புக்கு அங்கே தேவைப்பட்டாலும் படும். எல்லாம் ஒயிலெல்லாம் போட்டு துடைச்சி வைங்க. வேண்டினிலேருந்து பாவிக்கையில் இந்த முறை கொஞ்சம் வெளியால் தெரிகிற மாதிரி கட்டிக்கணும் வந்து ஏழுன்னு சொன்னால் கொஞ்சம் பேருக்கு தெரிக்கும். ஓமண்ணா அந்த 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 ஒருத்தட்ட மனநிலையை பாருங்க. அதுக்கு தானே இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா ஓகேண்ணா. மற்றது இந்த டிசிசிங் மீட்டிங்கில் வந்து இந்த ஃபோனுகள் மீடியாக்களை வந்து உள்ள விடுறையில் அதுவும் முக்கியமாக அர்ஜுனா லைவ் விடுறத தடை செய்யணுமென்று சொல்லி அங்கே அந்த மீட்டிங்கில் கதைச்சிருந்துச்சுன்னா சரியா? அவைகளுக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அர்ஜுனா லைவ் நேராக விடுறதால ஒன்றும் பட்டி கொத்தி விடுறையில் நேரடியாக போகுது. அங்கே நடக்கிற சில்மிஷம் எல்லாம் தெரியுது. ரெண்டு தான் இப்போ சந்திரசேகரன் ஐயாவுக்கு இப்போ கவலை. அவர் இப்போ கதைச்சிருந்தார். அந்த வீடியோவும் பார்த்துருந்தேன் நான். என்னென்று சொன்னால் உண்மையாக இந்த வீடியோ சந்திரசேகரன் ஐயா பார்த்தால் நல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான். நாங்கள் சின்னப்படியெல்லாம் நான் நல்லா சொல்லுவோம். இப்போ மக்களுக்காக இந்த அரசாங்கம் நடக்க சில விஷயம் மக்கள் பார்வையில் போகணும். இந்த லைவ் பண்ணுறது வந்து உண்மையிலே அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. சரியா? இப்போ அர்ஜுனா அண்ணா விடுறத வந்து அரசாங்கமே லைவ் விடணும். ஒவ்வொரு மாவட்டங்களில் இப்படி நடக்கிற பிரச்சனை வந்து மக்கள் மத்தியில் நேரடியாக போய் சேரணுமன்ற வந்து அரசாங்கமே விட வேண்டிய விஷயங்கள்லாம். சரியா? அதுக்காக ஒரு சில மீடியாக்கள் வந்து அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ அர்ஜுனா அண்ணா கோவமாக கதைக்கிறதும் அர்ஜுனா அண்ணா இந்த மீட்டிங்களை குழப்புறன்ற மாதிரியும் கட் பண்ணி தான் துண்டு போடுவினோம். அதை பார்த்து நிறைய சனம் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கும். இதே அர்ஜுனா அண்ணா விடுற வீடியோக்கள் லைவில் வந்து ஒரு வெட்டு கொத்தும் இருக்கா. லைவ் வந்து விட்டால் எங்கேயுமே அழிக்கலாது. அப்படியே நேராக தான் அது பதிவாகும். சரியா? நடக்கிற விஷயம் ஃபுல்லாக நேராக பதிவாகும். அப்போ அதால் நிறைய பேருக்கு நல்லது தான் நடக்கும். ஏன்னு ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கே தெரியாது இப்படி ஒவ்வொரு மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா இப்படி மீட்டிங்கள் நடக்கிறது, மக்கள் சார்ந்து நலன் திட்டங்களை கதைச்சி தான் இப்படி முடிவு எடுக்கிறவர்களெல்லாம் தெரியாது. சரியா? அப்போ அந்த லைப்ரரி நல்ல மண்டு தான் என்ற கருத்து. அது நிறைய மீடியாக்காரரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள்ல. ஓகே, அது அந்த மீடியாக்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு சில விஷயம் நேரடியாக தெரியணும். அது நல்ல விஷயம். நீங்கள் அதை தடை செய்யாதேங்க. அது என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து. சரியா? அதோடு சேர்த்து எனக்கு வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள் பாருங்க, நான் புலங்குற ஆக்களை அதுதான் என் இயல்பு. இதுவரைக்கும் அவன் முழுசாகவே என் பயோடேட்டா கூட எனக்கு தெரியாது. ஃபோன் எடுத்தால் சதீஷ் தம்பி நாங்கள் இங்கேருந்து கதைக்கிறோம், அப்படி அப்போ நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, பிள்ளைகளை என்ன செய்யணும், அப்படி தான் என்னோட கதைப்பினோம். நீங்கள் யாரவர் என்றெல்லாம் நான் கேட்குறேன். என்னென்னு சொன்னால் ஒரு அன்பு கேங்கி கொண்டு இருக்கிற ஆக்கள் நான் எல்லாம் வந்து உண்மையை சொன்னேன். இந்த வெளிநாட்டு உறவுகள் என்னோட கதைக்கையில் சொந்தக்காரரே எங்களோட ஃபோன் எடுத்து கதைக்கிறேன் ஒரு காலகட்டத்தில். அப்போ நான் அதை வந்து ஒரு கவலையாக பார்த்து கொண்டு இருந்தேன். நான் என்னடாப்பா எவ்வளோ பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்கள, எங்களுக்கும் சொந்த வந்தவங்கள் ஒரு தருமங்களோட கதைக்கிறே இல்லையாண்டு. ஆனால் இப்போ என்னோட இங்கே ஊரில் இருக்கிற ஆக்களோட வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள்லாம் கதைக்கிற கூட. சரியா? கடவுள்
எவ்வளவுத்துக்கு நாங்கள் கஷ்டம் இதாண்டினமோ அவ்வளோதான் மாற்றுறது. அந்த ஒரு அடிப்படையில் எனக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஆண்டி ஒரு ஆள் என் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சந்தோஷமான மற்றது ஒரு அப்துல் கலாம் ஐயான்ற படம் போட்டு 2 புத்தகவாய்க்கு தந்திருந்தேன். எனக்கு இதில் இன்னொரு பிடிச்ச விஷயம்னு சொன்னால் அப்துல் கலாம் ஐயான்ற சில விஷயங்கள் அவற்றை விஞ்ஞான இதுகள் வந்து எனக்கு பிடிக்கும். சரியா, அந்த அடிப்படையில் இந்த பேக்கில் அவற்றை படம் போட்டு வந்தது வந்து பெரிய ஒரு சந்தோஷம். என் மகளாகல காட்டலாம் போச்சு. என்னென்னு சொன்னால் நித்ரியால் ஒழும்ப டியூஷனுக்கு போடணும். இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகிறவங்க 2 பேரும் கிளாஸுக்கு போயிட்டுனா அப்போ அதில் காட்டலாம் போச்சு. பிறகு நான் ஆண்டியோட இருக்கா வீடியோ கால் எடுத்து கொடுப்பேன் கதைக்க சொல்லி. அது இன்றைக்கு நடக்கும், இரவுக்கு எடுப்பேன் போனப்படியும். இந்த இந்த பைக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா அந்த படம் போட்டு வந்து என் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் கொண்டு போயினோம். அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவையிலே யோசிப்பினோம் ஒரு விஞ்ஞானின்ற ஒரு விஞ்ஞானி, உலகத்தையே அதில் வச்ச விஞ்ஞானி அவற்றை ஒரு படம் போட்டு புத்தகவாய்க்கு கொண்டு போயக்குள்ள நிறைய பேரை அது ஆச்சரியமாக பார்ப்பினோம். இதில் இன்னும் ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு பிறகு கிஃப்ட் பண்ணி ஒரு பேக்குகள் படிப்பு சம்மந்தமாக கொடுக்குறேன்டாலும் இவற்றை படம் கூடிய இங்கே இனி பாவிக்கப்படும் என்று யோசிக்கிறேன். ஏன்னா அதில் இதில் வந்திருக்கு கனவு காணுங்கள்ண்டு வந்திருக்குது. அதை முழுசாக படித்து சொல்கிறேன் பாருங்க. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே இலட்சிய கனவு என்று சொல்லிக்கணும். நாங்கள் வந்து தூக்கத்தில் காண்ற கனவில்லை, நீ என்னத்தை சாதிக்கணுமென்று ஆசைப்படுறியோ அதை சாதிக்கணும் என்றதான் அதன் கருத்து. அப்போ இந்த வேக்கம் வந்து எனக்கு அந்த ஆண்டி தந்திருந்தவா நன்றி. என் பிள்ளைகள்கிட்ட கொண்டு வந்து கையில் கொடுத்துனா அதுக்குள்ளே வந்து ஏன் காற்றுனே நிறைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்திருந்தது, உலகப்படங்கள் வந்திருந்தது. உலகப்படம் எல்லாம் நான் பார்த்துக்கான காலம். இப்போ அந்த நாங்கள் படித்த காலத்தில் அதெல்லாம் வந்திருந்தது. இப்போ இந்த ஆண்டி கொடுத்துட்டதில் வந்தது இலங்கைப்படம், உலகப்படம், பேனை, அவைகளுக்கு கலர் சின்னாக்கள்லாம் இந்தியாக்கள். அப்போ கலர்கள் எல்லாம் வந்திருந்தால் பயங்கர சந்தோஷம். நான் இரவெடுத்து காட்டேக்குள்ளே பயங்கர சந்தோஷப்பட்டவர்கள் 2 பேரும். இன்றைக்கு தான் நான் ஆண்டியோட நான் வந்து ஃபோன் எடுத்து கொடுக்க போகிறோம் கதைக்கிறவங்க. சரியா, நன்றி ஆண்டி. இது ஆண்டிக்கு ஒரு சின்ன ஒரு நன்றி. மற்றது வந்து என் மகள் வந்து 31 நான் கொஞ்சம் தெரிந்தானே பற்றாக்குறை இருந்தது, நிதி பற்றாக்குறையில் இருந்தது. அப்போ தொடக்க கழிக்கிற சம்மந்தமாக யோசிச்சு கொண்டு இருந்துட்டு வேலை செய்தோன்னுட்ட நான் திடீரென்று ஒரு கோல் ஒன்று வந்தது. உண்மையிலேயே அதை நான் எதிர்பார்க்கல. இந்த பேக்கு தந்த ஆண்டி தான் கோல் எடுத்திருந்தவா. சதீஷுங்களோட வீடியோவில் நான் பார்க்குறேன்னா அப்போ நான் யாழ்ப்பாணம் என்ன செய்கிறியால் எப்படி செய்வோம்டா. அப்போ உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது. நான் வேலையை அணிக்கிறேன்டி என்னென்னு சொன்னான்ட்டு நான் 300 கம்பி ஏற்றி கொண்டுன்றேன் வேலையை அணிக்கிறேன்டி. சின்ன மன வருத்தம் உண்டு மனசில் இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒன்றும் செய்யலாது, நான் அந்த வேலையை செய்து தான் பூர்த்தி செய்யணும்னா. அப்போ என்னடா அப்பான்னு கேட்டால் நான் சொன்னேன் இப்படி நாளைக்கு தொடக்க கழிவு மகளுக்கு சில இதுகள் வேண்டணும், அப்போ இந்த வேலையை முடிச்சு தான் அதை செய்யணும்னு சொன்னேன். சரி என்ன இதான்னு சொல்லி போட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் போடண்டா. அப்போ நான் அதை மெயின் பண்ணல. 2ஆம் தேதி மெசேஜ் போட்டிருந்தா சதீஷ் கூட அக்கௌண்ட் நம்பர் போடுங்கோண்டு. பிறகு எனக்கு அண்டு விடிய எனக்கு வந்து ஒரு தொகை உண்டு, அதுக்காக ஒரு காசு வந்தது சேர்ந்தது. திருப்தியாக என் மகள்கிட்ட அந்த தொடக்க கல்வி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. சரியா, அதே நான் இதில் தெரியப்படுத்துகிறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு அந்த இப்போ நான் நிறைய பேருக்கு உதவிகள் வேண்டியெல்லாம் கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் இப்போ உதவி திட்டங்கள் கேட்டோண்டு இருக்கிறோம். ஆனால் நான் உதவி திட்டம் இப்போ வீடியோ ஏன் போடாத காரணம்னு சொன்னால், இப்போ உண்மையிலேயே உலக பொருளாதாரம் அடிபட்டு கொண்டு போகுது. உலக பொருளாதாரம் வந்து அடிபட்டு கொண்டு போவைக்குள்ளே நாங்கள் இங்கே பெட்ரோலுக்கு டீசலுக்கோ இல்லை வேலையே இப்போ இல்லாமல் சில நாங்கள் இப்படி சுழண்டு அடித்து திரியக்குள்ளே வெளிநாட்டில் இது உலக சார்ந்த விஷயம், வெளிநாட்டிலையும் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறபடியாக நாங்கள் உண்மையிலேயே இங்கே இருந்து நான் போடுற வந்து மாவீரர் போராளி குடும்பங்களை தான் போடுறேன். நான் கூட வீடியோ அந்த 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 அது போடக்குள்ளே வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து இந்த சூழ்நிலையில் எங்களால் செய்ய முடியாமல் போயிட்டுன்னு சொல்லி அவைகளுக்கும் ஒரு மன வருத்தம் வந்துடக்கூடாது. கொஞ்சம் நாடு ஒரு சொட்டு சீரான நிலைமைக்கு வேற நான் இந்த உதவி கேட்குற உறவுகள்கிட்ட வீடியோக்கள் நான் போடுவேன்.
போடுவேன். நான் உதவி செய்யக்குள்ளெல்லாம் நல்ல சிறப்பாக தான் நேரவே சேவிச்சேன். நான் கொண்டு இப்போ எனக்கு ஒரு ஆள் உதவி தந்து அந்த உதவியை கொண்டே நான் கொடுக்குற மாதிரிலாம் நான் செய்கிற ஐடியா வராது. நீங்கள் உதவி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அவையண்ட ஃபோன் நம்பர் அவையண்ட சகல பயோடேட்டாவும் கொடுத்துருவேன் வெளிநாட்டுக்கு. அவையில் பார்த்துட்டு நேரடியாக செய்வினோம். பிறகு நான் கடைசியாக ஒரு நன்றி வீடியோவுக்கு மட்டும் போவேன். அப்படி தான் நான் நிறைய பேர் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கிறேன். அப்போ அது மாதிரி நான் திரும்பவும் இருக்கா செய்யணுமேன்னு சொன்னால் நிறைய பேர் நான் ஃபோன் எடுத்துட்டுருக்கீங்கன்னா உண்மையிலேயே என்னாலேயும் போக இயலாது. நானே பயங்கர ஒரு வேலைகள் நெருக்கடிகளுக்கு உள்ளாட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நானே என்னையே என் லைஃப்பை சர்வே பண்ண இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதுதான் உண்மையான காரணம். குறைநைக்கு அங்கே ஒரு தரம் நான் இந்த உதவிகளுக்கு விரையிலேண்டு. அப்போ எனக்கண்டு உதவி இந்த அண்டி கொடுத்து விட்டுருந்தது. இப்போ எனக்கு அந்த உதவி வந்தோடனே என் மனசில் ஒரு கேள்வி, என்னடாப்பா இப்போ உனக்கு உதவி வந்தது இப்போ உன்னைய ஒரு சிலர் கேட்கக்குள்ளே நீ போய் உதவி திட்டத்தை அந்த வீடியோக்களை போட்டவைகளுக்கு பெற்றுக் கொடுக்கலையேன்னு சொல்லி ஒரு உண்மையில் எந்த மனசு அப்படி யோசிக்கும், கவலையாக இருந்தது. கண்டிப்பாக நான் அதே மாதிரி இருக்கா பார்ப்பேன். இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே எனக்கு இருக்கிற அந்த வேலை சுமைகள் கொஞ்சம் குறைச்சிடுவேன் நான். அது என்னோடய ஆழமாக இருக்கிறாங்களு தெரியுமே நான் இதை சொல்கிறேன்னு. அதை நான் குறைச்சிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் திருப்பி அந்த மக்களை ஒருக்கா சந்திச்சு நான் இந்த உதவிகளை ஒருக்கா பெற்றுக் கொடுக்கணும். அதோட பொருளாதார ரீதியாக நாடும் கொஞ்சம் நிமிந்து வந்துட்டேன்னு சொன்னால் எல்லோரும் உதவி செய்கிற ஒரு மனப்பான்பு வரும். உண்மையிலேயே இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கே சரியான ஒரு ரிஸ்க்கான லைஃப் போய்கொண்டு இருக்கிறபடியாக நாங்களே அவைகள்கிட்ட ஒரு டென்ஷன் படுத்தக்கூடாது. அவையிலையும் நாங்கள் ஒரு மன வருத்தத்துக்கு உள்ளாகக்கூடாதுன்ற ஒரு ஐடியாவில் நான் அந்த சம்மந்தமாக நான் வீடியோ போடையில் கண்டிப்பாக என்னால் செய்யக்கூடிய நல்ல உதவிகளை செய்வேன். ஓகே, கொஞ்சம் நீள வீடியோ வந்திருந்தேன்னு சொன்னால் குறைநிக்காமல் தட்டாமல் பாருங்க. நானும் இப்போ யூடியூப்பில் பேமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு இப்போ தான் நான் அது செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு ஃபோன் கடை தம்பியரால் செய்து தந்திருந்தவர். அப்போ இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறேன். எனக்கும் வெகு விரைவில் அதை தான் சொன்னேன். அந்த சும்மா கொஞ்சம் குறைப்பேன். குறைச்சா நான் இது சம்மந்தமாக நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவேன். எனக்கும் அது ஒரு சப்போர்ட் அமையும். என் வீடியோக்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கும் இனி அந்த பேமெண்ட்டு காசு வர சம்மந்தமாக எனக்கு கொஞ்சம் நல்லது நடக்குமென்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். சரியா? ஓகே, இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கனநாளாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கல. எனக்கு அது பிடிக்கிறேன். இப்போ என் வீடியோ பார்க்குற உறவுகள் தாங்களாக என்னில் ஒரு அன்பு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் உண்மையிலே அது எனக்கு பிடிக்கும். இன்றைக்கு நானே கேட்டுருக்கிறேன். பார்ப்போம். எனக்கும் இந்த யூடியூப்பில் காசுகள் வலிக்கிட்டேன்னு சொன்னால் நானும் சில நல்லதுகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். சரி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு சமையல் சாப்பாடாச்சும் நான் வேண்டி கொடுக்கணும். அதை என்னில் செய்யணுமென்ற ஆசை இருக்குது. அது கண்டிப்பாக செய்வேன். ஓகே, நீல வீடியோ வந்திருந்தால் குறைநிக்காமல் ஃபுல்லாக பாருங்க. லைக் பண்ணுங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் கேட்குறேல கேட்டுக்கிறாங்க. சரியா? கேட்காமலே எனக்கு எல்லா சாப்பாடும் கிடைக்கிறது. அதனால் நான் இன்றைக்கு சும்மா பாய் திறந்து நானே கேட்டிருக்கேன். ஏண்டா தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுவாங்களே இல்லை, அது மாதிரி கேளுங்கள். சில விஷயம் கேட்டால் தான் நடக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையெல்லாம் நான் இதை கேட்டுருக்கேன். ஓகே அர்ஜுனா, நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, தம்பியாக இருக்கிறோம். என்னடியே பெரிய ஒரு கேங் பொடிகள் இருக்கிறாங்க. சும்மா அதுக்காக கெட்ட விஷயத்துக்கு இல்லை, நல்லதுக்கு பயணிக்கிற பொடிகள் இருக்கிறாங்க. நான் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுத்தோண்டு வாரேன். ஒவ்வொருத்த நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து கொண்டு வாரேன். இன்றைக்கு எல்லாம் ஒரு சில விஷயங்களில் உங்களை தவறாக புரிஞ்சிருக்கேக்குள்ள நான் உங்களோட விஷயங்களை நல்லது சொல்லி போட்டு தான் இருந்தேன். அப்படி நான் சில மாற்றங்களை கொண்டு வருவேன். நன்றி அண்ணா. என் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நன்றியா. ஓகே.